Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th standard செகண்ட் மிட்டம் டெஸ்ட் சோஷியல் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இம்பார்ட்டன்ட் மேப் தான் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் மேப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் டைம்லைன் கேட்டிருக்காங்க. ஸோ 5 ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் 1500 to 1700. ஸோ என்னென்ன ஈவெண்ட்ஸ் நீங்கள் அந்த புக்லேயே வந்து என்னென்ன ஈவெண்ட்ஸுன்றதை பார்த்து மென்ஷன் பண்ணணும். டைம்லைன் ஐ திங்க் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1500 அப்போது 1520 ஏதாவது இன்சிடென்ட் நடந்ததுன்னா அதை நீங்கள் எழுதணும். அடுத்து 1540 ஏதாவது நடந்தது. ஸோ இந்த மாதிரி 1700 இருக்கக்கூடிய அந்த ஈவெண்ட்ஸை எல்லாம் 5 ஈவெண்ட்ஸை நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. எனி 5 நீங்கள் 1500 to 1700. ஸோ இதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது அவுட்லைன், இந்தியா அவுட்லைன் மேப்பில் 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. மதுரை, டெல்லி, காஷ்மீர், பெங்கால், குஜராத். ஸோ நிறைய டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா மேப் ஒர்க், ஏன்னா இது செகண்ட் மிட்டம் டெஸ்ட் 50 மார்க்ஸ்க்கு தான். ஹாஃப் இயர்லியில் கண்டிப்பாக கம்பல்சரி மேப் ஒர்க் வரும் உங்களுக்கு. 2 மார்க்கில் 4 மார்க்கில் ஹிஸ்ட்ரி மேப்பும் அண்ட் தென் 7 மார்க்ஸில் ஜியாகிரஃபி மேக்ஸும் வரும். ஓகேங்களா, ஜியாகிரஃபி மேப்பும் வரும். ஆனால் இப்போ வந்து செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுன்றதுனால ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. பட் கேட்டிருக்கக்கூடிய மேப் என்னென்ன பிளேசஸோ அதை நான் வந்து ஜஸ்ட் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த பிளேசஸ் எல்லாம் மார்க் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து 4 மார்க்கில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு அவுட்லைனில் ஏஷியா கொடுத்துருக்காங்க, இந்தியன் ஓஷன், சவுத் அமெரிக்கா அண்ட் தென் பசிபிக் ஓஷன். இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு அவுட்லைனில் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப், ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, பசிபிக் ஓஷன், இந்தியன் ஓஷன். தென் வேர்ல்டு அவுட்லைனில் இங்கிலாந்து, டென்மார்க், ரிவர் ஹாங்ஹோ, சைனா, டமாஸ்கஸ், டோக்கியோ, நார்த் அமெரிக்கா அண்ட் தென் கன்னியாகுமரி 8 பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. அகெயின் வேர்ல்டு அவுட்லைனில் இங்கிலாந்து, டென்மார்க், ரிவர் ஹாங்ஹோ, இந்தியா அண்ட் தென் சைனா. ஸோ பிளேசஸ் வந்து சிம்பிளாக தான் இருக்குது, ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய பிளேசஸ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஹாஃப் இயர்லின்னும் போது கூட கொஞ்சம் ஹார்டாக இருக்கலாம். ஸோ ஜென்ரல் பிளேசஸாக ஹிஸ்ட்ரியில் இப்போ இருக்கக்கூடிய நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய லெசனில் இருக்கக்கூடிய மேப்பும், ஜியாகிரஃபிலையும் இந்த செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸில் இருக்கக்கூடிய மேப் ஒர்க்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னது? 1 மார்க்ஸ் அண்ட் தென் 1 மார்க்ஸ். ஆஃப்டர் தட் ஹிஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா டைம்லைன் இப்போது வந்து கம்பல்சரி வந்து அதே வந்து ஹாஃப் இயர்லியாக இருந்தால் டைம்லைன் சொல்லுவேன். அப்படி இல்லைனா சில டிஸ்ட்ரிக்டில் கேட்குறாங்க டைம்லைன். நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரியில் வரக்கூடிய மேப் ஒர்க்கு. ஆஃப்டர் தட் ஜியாகிரஃபி மேப் பார்த்துட்டு ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக எத்தனை லெசனோ அதை ஃபுல்லாகவே தரவு பண்ணிக்கோங்க. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அண்ட் தென் கிவ் ரீசன்ஸ். ஸோ ஏன்னா கம்பல்சரி இது ஒரு கொஷின் 5 மார்க்கில் கேட்குறாங்க, அதனால் இதில் மிஸ் பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் 1 மார்க் நீங்கள் படிச்சிங்கன்னா 1 மார்க்கும் 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. அதனால் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடியது ஜியாகிரஃபி அண்ட் தென் சிவிக்ஸ் அண்ட் தென் எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் படிச்சுக்கோங்க. தென் டைம்லைன் ஆர் ஹிஸ்ட்ரி மேப் அண்ட் தென் ஜியாகிரஃபி மேப், டிஸ்டிங்விஷ் பிட்வீன், கிவ் ரீசன்ஸ். ஆஃப்டர் தட் ஃபைனலி வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதை முடிச்சுட்டு மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன். சரிங்களா, கொஷின் பேப்பர் ரிவிஷன். ஆஃப்டர் தட் ரிமைனிங் கொஷின்ஸ். இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கனாலே ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியா அவுட்லைனில் டெல்லி, மதுரை, குஜராத், காஷ்மீர், ஆக்ரா. 1 மோர் கொஷின் பேப்பரில் இந்தியாவில் காஷ்மீர், பெங்கால், டெல்லி, குஜராத், விஜயநகர். தென் வேர்ல்டு மேப்பில் டென்மார்க் கேட்டிருக்காங்க, இங்கிலாந்து, ரிவர் ஹாங்ஹோ, ஆஸ்திரேலியா. ஆர் இதிலே நமக்கு இன்டர்னல் சாய்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி கொடுக்குறாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் ஏன்னா அது வந்து மிட் டேர்ம்ன்றதுனால உங்களுக்கு லைட்டாகவே ஒரு 4 மார்க்ஸ் அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. சைனா, ஆஃப்ரிக்கா, ஏஷியா, இந்தியன் ஓஷன். அண்ட் தென் இந்தியன் அவுட்லைனில் டெல்லி, மதுரை, விஜயநகர் அண்ட் தென் காஷ்மீர். சி ரூட்ஸில் மெஹலன், வாஸ்கோடகாமா, கொலம்பியா, பாத்லோமியூ டயஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயரில் செகண்ட் மிட் டேர்ம்லேருந்து கேட்கக்கூடிய மேக்ஸ் அண்ட் மேப் பிளேசஸ் இருக்குது இல்லைங்களா, அதான ஃபுல்லாக வந்து இருக்கக்கூடிய அந்த கொஷின் பேப்பர்ஸில் இருந்த மேப் ஒர்க் ஃபுல்லாகவே நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ டைம்லைன் பார்க்கலாம். 1500லேருந்து 1700 இருக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸை டைம்லைன் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரே டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி எழுதணும்னா அந்த 1500 அந்த எந்த இயரில் என்ன நடந்ததுன்ற மாதிரி. ஸோ இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் மட்டும் 1526 பார்த்தீங்கன்னா இது நான் 10-10ஆக கொடுத்துருக்கேன். நான் 1510, 1520, 1530, 1540,
1550, 60, 70, 80, 90, 1600 சரிங்களா. ஸோ 1600 மாதிரி 1526ல் the first battle of Panipat established Mughal empire. இது வந்து important event 1526ல். Then 1556 the second battle of Panipat which cemented Akbar's rule. Then 1600 பார்த்தீங்கன்னா the establishment of the British East India Company. ஸோ இந்த இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் 5 ஈவெண்ட்ஸ் நமக்கு கேட்டிருக்காங்க, அதனால் 5 ஈவெண்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி டைம்லைன் போட்டு எழுதலாம். அப்படி இல்லையா சிங்கிள் லைன் நீங்கள் போட்டுட்டு இது வந்து 1526 தென் 1556 அண்ட் தென் 1600 then 1631 and 1674 இந்த மாதிரி நீங்கள் போடலாம் சரிங்களா. ஸோ 1600ல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. 1631ல் பார்த்தீங்கன்னா த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தாஜ்மஹால் பிகின்ஸ். தென் ஆஃப்டர் தட் 1674ல் கொரோனேஷன் ஆஃப் சிவாஜி ஆஸ் த சத்ரபதி. ஸோ இது எல்லாமே வந்து 5 ஈவெண்ட்ஸ். இது 1500லேருந்து 1700க்குள்ளே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் கேட்டிருந்தாங்க. இது வந்து இம்பார்ட்டண்ட் டைம் லைன். ஸோ இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்கிற இயர் பேஸ் பண்ணியான டைம்லைனை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ டைம்லைன் எப்படி போடணும்னு சொல்லியாச்சு. அடுத்து மேப் ஒர்க்கும் நம்ம செப்பரேட் வீடியோ பார்த்துட்டோம். இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோக்கான வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.